ரோட்டில் இருக்க அந்த பார்க்க வண்டி போர்டு இதான் பட்டாய வியூ பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு மோனமெண்ட் இடத்துல இருக்குது. ஓப்பன் வந்து 7:30 to 7 PM. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த பட்டாயான அந்த ரெட் கலர் இந்த லைட் எரியும் அங்கே தான் இருக்குது. இது எவ்வளோ பேர் நம்ம இதில் எல்லாம் கீழே வருவாங்க, போட்டிங் போவாங்க, மேலே யாரும் கூப்பிட்டு வர்றது கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம போகிறோம் இல்லை. ஏன்னா நிறையா படி இந்த கோரல் ஐலாண்டு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே போகல. இந்த மோனமெண்ட்டுக்கு இந்த பூலாம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் இங்கே சேவல் வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும். இதில் நீங்கள் ஒரு 10 பாட்டு போட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த இதில் பார்க்குறதுக்கு 10 ரூபா காயின்னு. எல்லாம் இங்கே ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் இந்த பூ பூஜா பூலாம் வச்சு மேலே வச்சிடறாங்க. அப்படி பாருங்களேன், அவனுங்க காலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கானுங்க. கோரில் இருந்துเราจะไปนะครับไปเลยนะครับเรือใกล้จะเต็มแล้วนะครับเรามีท่าหน้าบ้านนะครับจ่ายดาวตรงหน้าเรือนะครับตัดเบอร์ 8นะครับ செம்மையான வெயில். எல்லாம் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க பட்டாசு வெடிச்சு. மேக்ஸிமம் இந்தியன்ஸ் யாரும் கிடையாது, ஃபாரினர்ஸ் அவ்வளோ வரதில்லை, நம்ம தான் வந்துடுறோம். அதில் இங்கே சன்செட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
சன்செட் வியூ தான் இது. ஆக்சுவலாக பார்த்தா சன்செட் ஆகும்போது இது எடுக்கிறது தான். ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஒர்த்து தான் இந்த இடம். நல்ல ஐலேருந்து பார்த்த மாதிரி இருக்கும். அந்த பட்டாயோட ஃபுல் வியூ தெரியும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது அந்த பட்டாயா மேலே அந்த வியூ பாயிண்ட்டு கிட்டே இருக்க புத்தா கோயில், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நல்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் இந்த இடம். இந்த புத்தா கோயிலெலாம் ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கும். என்னன்னு தெரியல, இங்கே சேவல் தான் வச்சுருக்காங்க எல்லாம். சுற்றியும் புத்தா தான் இருக்குது. அந்த வார நாட்களுக்கு ஏற்ற மாதிரி சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, நைட் டைம் வெனஸ்டே. இவங்க அந்த புத்தரை கும்புறதுக்கு கூட ஒரு தனித்தனி நாள் வச்சுருக்காங்க. அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு எல்லாமே இருக்குது. இது பட்டாயா வியூ பாயிண்ட்டை நான் பட்டாயான்னு இருக்கும்ல, அந்த ரெட் கலரில் போட்டிருப்பாங்க, அங்கே தான் இருக்குது இந்த கோயில். சுற்றி இங்கே சேவல் கோழி தான் நிறையா வளர்த்துட்ருக்காங்க. இங்கே மேலே புத்தர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். நமக்கு யாரும் ஊரே யாவரும் கீழே இருக்குன்னா எம்மதும் நமக்கு சம்மதம். இந்த கோயில் தான் அந்த கோயில் தான் கிடையாது. இங்கேயும் இதே மாதிரி தான் புத்தா வச்சுருக்காங்க. ஒரு வெளியூர்னு வந்தால் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சும்மா அப்படியே போனோம் வந்தோன்னு இல்லாமல். இதுதான் எல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க உள்ள அந்த நியூ இயர் கோயில். எல்லாம் கீழே வருவாங்க. பட்டாயா பீச்சு, அப்புறம் அந்த போட்டிங் போகிறது, அது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவாங்க. நம்ம தான் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த
வியூ பாயிண்ட் இருக்குது எதிர்க்க. ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இது கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு கேண்டில் ஜூஸு மில்க்கு அது இதுன்னு வச்சுருக்காங்க. อะไรบอกไม่ถูกทุกวันมา10 โมงครึ่งจ้ะวันนี้อาจจะมาเร็วหน่อย தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் அந்த பட்டாயா சிட்டியோட வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். பீச்சு, பீச் ரோடு, எல்லாமே இந்த வியூ பாயிண்டில் தெரியுது. இது வேறு எங்கேயும் நாங்கள் பட்டாயான்னு போட்டிருக்காங்க, ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா இது தெரியாது. மேலே இருக்குது, மேலே வரணும். நான் 2 வீலரில் வச்சுருக்கிறதால அப்படியே 2 வீலரில் வந்துடுறேன். ஜஸ்ட்டு மற்றதெல்லாம் அதை காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே போனால் அங்கே போட்டிங் போகிறது, அந்த கோரல் லேண்ட் போகிறதுலாம் இருக்குது. வியூ பாயிண்ட் காட்டுறேன், ப்ளஸ் மோனுமெண்ட்டை காட்டுறேன்.